எஸ்டிடி இன்க்ரீஸ்னால என்னதாங்க பிரச்சனை? ஆல்கோ ட்ரேடர்ஸ்க்கு என்னதான் ஆச்சு? இப்ப ரீட்டைல் பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜ் இருக்கா? பாத்தரலாம் வாங்க. ஸோ முதல்ல ஆல்கோனா என்னன்னு சொல்றேங்க. ஆல்கோங்கிறது வந்து ஒரு சாஃப்ட்வேர் பேஸ்டு ட்ரேடிங் டூல் வந்து ஒரு நம்ம பண்ற மாரி ஒரு குவான்டிட்டிய ரூ. 100க்கு வாங்கி ரூ. 150 வரைக்கும் வெயிட் பண்ணி எல்லாம் சேல் பண்ணாது. அது வந்து ரூ. 1 ப்ராஃபிட் 50 பைசா ப்ராஃபிட்ல ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு 250 ட்ரேடு 300 ட்ரேடு அந்த மாதிரி எடுத்து ப்ராஃபிட் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேருங்க அது. சரிங்களா? இப்போ இவங்களுக்கு இதில் என்ன இம்பேக்ட், எஸ்டிடியில் என்ன இம்பேக்ட் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ புரோக்கரேஜ் கால்குலேட்டர் எடுத்திருக்காங்க. இப்போ அவங்க நான் சொன்ன மாதிரி 100 ருபீஸ்க்கு வாங்கி 101 ருபீஸ்க்கு சேல் பண்ணுவாங்க. ஹை ஃப்ரீக்வன்சி நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து நிறையா தாட்டி பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு வாங்கி 101 ரூபா அப்படின்னு செல் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு 65 குவான்டிட்டிக்கு 7 ரூபா வருது உங்களுக்கு எஸ்டிடி. இப்போ அவங்களோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 5 ரூபா 30 காசு ஒரு ட்ரேடுக்கு இந்த மாதிரி வருதுங்க. இதே இனி ஃபியூச்சரில் எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸல் மாதிரி ஒன்று போட்டிருக்கேங்க, ஜஸ்ட் ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் இது என்ன ஆக்சுவலாக அப்படின்னு. அந்த டர்ன் ஓவரில் முதல்ல இப்போ வந்து 0.1% இருக்கிறது லாட் சைஸ் எவ்வளோ, அப்புறம் எஸ்டிடி வந்து டோட்டலாக எத்தனை ரூபா வருது அப்படின்னு போட்டிருக்கோம். ஒரு நாளைக்கு அது வந்து 2000 ட்ரேடெல்லாம் பண்ணுங்க ஆல்கோ. ஸோ 2500 ட்ரேடுக்கு ரூ. 1 ப்ராஃபிட்டில் பண்ணுச்சுன்னா இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது. அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது எஸ்டிடியில் இவ்வளோ ப்ராஃபிட்னு 1,27,000 வருது. இது வந்து ஆல்மோஸ்ட் 10% அவங்களோட ப்ராஃபிட்டில் கம்மி, 11,000 கம்மி. ஸோ இதனால தான் அந்த இவ்வளோ பெரிய இஷ்யூங்க. இப்போ ஹெச்எஃப்டி ட்ரேடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஆல்கோ வந்து கொஞ்ச நாளாக பயங்கர ஃபேமஸாக இருக்குங்க. நிறைய பேர் ஆல்கோ ட்ரேடிங் நீங்களே யூடியூப்ல அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஆல்கோ ட்ரேடர்ஸ்க்கு இது பெரிய ப்ராப்ளமாக இருக்க போகுதுங்க. ஹை ஃப்ரீக்வன்சியில் 1 ரூபா 50 பைசா 20 பைசால எல்லாம் சேல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது வந்து அவங்களுக்கு வந்து நிறைய ட்ரேடு எடுக்க முடியாத மாதிரி இருக்கும். அவங்க வந்து அந்த செட்டிங்ஸை மாற்றுற மாதிரி சூழ்நிலை வருங்க. அந்த செட்டிங்ஸை மாற்றும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். இதனால நம்ம என்ன யூஸு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வொலட்டாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. ரீட்டைலுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ். நம்மள மாதிரி சின்ன சின்ன ட்ரேடர்ஸ் ஒரு 50 ருபீஸ் 60 ருபீஸ் வரைக்கும் மேனுவலாக வெயிட் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணுறோம்லங்க. இப்போ ஆல்காரதமும் அவங்க அந்த மாதிரி டியூன் பண்ணுவாங்க. இப்போ 50 பைசா 20 பைசால ஒரு வொலட்டாலிட்டி காமிக்கிறதுக்கு பதிலாக ஒரு 5 ருபீஸ் 6 ருபீஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அப்போ வந்து அவங்களோட ப்ராஃபிட் ரேஷியோ வந்து மேட்ச் ஆகும். இதனால வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் வொலட்டாலிட்டி கம்மியாக இருக்கும். ஒரு ஸ்ட்ரீம் லைன் ப்ராசஸாக போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இப்போ இந்த கால்குலேட்டரில் இப்போ நம்ம பண்ணால் என்ன, நம்மளுக்கு என்ன இம்பேக்ட் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இப்போ 100 ரூபாய்க்கு வாங்குறோம், நம்ம ஒரு 150 ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணுறோம். அப்படிங்கும்போது 3185 ரூபா நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்க போகுது. அந்த ப்ராஃபிட்ல 10 ரூபா எஸ்டிடிக்கு பதிலாக நம்ம 15 ரூபா மேபி பே பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நெக்லிஜிபிள்ங்க. ஆல்மோஸ்ட் வந்து நம்ம பிஎன்எல்ல எந்த ஒரு இம்பேக்டுமே கிடையாது. இப்போ இன்னைக்கு வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆப்பி வச்சது பார்த்தீங்கன்னா ஆல்கோ ட்ரேடர்ஸ்க்கு தான். ஸோ ஆல்கோ ட்ரேடர்ஸ்னால இப்போ மார்க்கெட் வாலட்டாலிட்டி கிரியேட் பண்ணுறது மெயினாக ஆல்கோ தாங்க. ஸோ ஆல்கோ என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இந்த நம்ம எக்ஸ்பிரி அன்னைக்கெல்லாம் பார்க்குறோமில்லங்க, ஒரு ஸ்பைக்கு அதுக்கப்புறம் உடனே கீழே வருது, இந்த மாதிரி வேலையெல்லாம் ஆல்கோவில் தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆல்கோ வந்து நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி கம்மி பண்ணும்போது அவங்களுக்கு ப்ராஃபிட் கம்மியாகும், லாஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை வரும்போது அந்த வெலட்டாலிட்டியை கம்மி பண்ணிடுவாங்க. இதனால ரீட்டைலுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரீம் லைன்டான ப்ராசஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்கிற பிரச்சனைகள் இதுக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிட்டு ஒரு மார்க்கெட் லீனியராக மூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. ஸோ உங்களோட அபிப்பிராயம் இதில் என்ன அப்படிங்கிறத ஒரு கமெண்ட்ல போடுங்க. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஏப்ரல் 1 தாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.